மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து நேரடியாக வீட்டுக்கு முதல்வரோட வீட்டுக்கு வந்து உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவுமே வெளியிட்டிருந்தாங்க. 2 பேரும் வந்து நலம் விசாரிச்சுட்டு அப்புறம் அவர் கிளம்பி போயிருக்காரு. இதுக்கிடையில் இன்னைக்கு முதல்வர் வந்து ஒரு திட்டத்தையுமே தொடங்கி வச்சிருக்கிறாரு. தாய் மாணவர் திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீடு தேடி போய் ரேஷன் பொருட்களை வழங்குற ஒரு திட்டம். இது இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர். இந்த திட்டத்தை இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சுட்டு அவரோட தொகுதியில் போய் அந்தந்த அமைச்சர்கள், துணை முதல்வர் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொகுதியில் உள்ள முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் ரேஷன் பொருட்களை கொடுத்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. தொடங்கி வச்சதோட விடாமல் நியாயமாக அது நடக்கணும். ஏன்னா ரேஷன் கடையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு மக்களுக்கே தெரியும். நம்ம இது பரிசோதனை முயற்சியாக ஒரு 4-5 மாவட்டத்தில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 2-3 மாசமாக இப்போ எல்லா மாவட்டங்களையும் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ உண்மையாலுமே தாய்மானவர் திட்டம் சிறப்பாக இருந்துச்சுன்னா முதியோர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.